நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு நியாயசாஸ்திரி என்பவன் வேதாகமத்தை நன்றாக கற்று அந்த வேதாகமத்தில் அனைத்து காரியங்களிலும் அவன் மிகவும் தேறினவன். அவன் பேர் நியாயசாஸ்திரின்னு சொல்வார்கள். நியாயப்பிரமாணம் என்றால் நியாயமான கட்டளை. பிரமாணம் என்றால் கட்டளை. நியாயப்பிரமாணம் என்பது நியாயமான கட்டளை. வேதாகமத்திலே கொடுத்த நியாயமான கட்டளைகள் கொடுத்து அவன் நன்றாக தெரிந்தவன். அவன் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் வருகிறான். ஒரு கேள்வி கேட்கின்றான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்க வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசுவிடத்தில் கேட்கின்றான். அவனுக்கு தெரியும், நித்திய ஜீவன் என்பது சொர்க்க வாழ்க்கை. மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த பூமிக்கு பின்பதாக, மனிதன் இறப்புக்கு பின்பதாக நித்திய காலமாக சொர்க்கத்திலே இறைவனோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு வழி என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவன் ஆண்டவரை சோதிப்பதற்காக, ஆண்டவரை இயேசுவுக்கு இந்த காரியம் தெரியுமா என்பதை அவன் அறிவதற்காக இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கின்றான். இயேசுவும் அவனை பார்த்து திரும்ப ஒரு கேள்வி கேட்கின்றார். நீ நியாயப்பிரமாணத்திலே வேதாகமத்தில் வாசிக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி அவன் இயேசு அவனிடத்தில் கேட்கின்ற பொழுது அவன் சொல்கின்றான், ஆண்டவர் கொடுத்த கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அந்த கற்பனையை அவன் சொல்லுகின்றான். உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே, எனக்கு பிறன் யார் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கின்றான். பிறன் என்றால் நான் யாரை நேசிக்க வேண்டும், யாருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அந்த பிறன் யார் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இந்த சம்பவத்தை சொல்கிற காரியத்தை நான் பார்க்க முடியும். இப்படியாக ஆண்டவர் அந்த சம்பவத்தை சொல்கின்றார். ஒரு கதையை சொல்லுகின்றார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகின்றான். போகின்ற வழியிலே கள்ளருடைய கையில் அகப்படுகிறான். கள்ளர்கள் அவனுக்கு இருந்த பணத்தையும் எல்லா பொருளையும் எடுத்துவிட்டு, ஆடைகள் எல்லாம் கிழித்து விட்டு அவனை குற்றுயிராக விட்டு போகிறார்கள். அந்த இடத்திலே ஒரு மனிதன் வருகின்றான். அவன் ஆண்டவருடைய வேலை செய்கின்ற ஒரு மனிதன், ஆசாரியன், லேவியன் ஒரு வருகின்றான். அவனும் ஆண்டவருடைய பணியை செய்கின்ற மனிதர்கள். ஆனால் அவர்கள் அந்த மனிதனுக்கு உதவி செய்யவில்லை. காயப்பட்டு கிடக்கின்றார் ரோட்டோரத்திலே. அவனுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. ஆனால் இந்த சமாரியன் என்ற மனிதன் தன்னுடைய வாகனத்தில் வருகின்ற பொழுது அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த காயப்பட்ட மனிதனிடத்திலே மனதுருகி அவனுடைய காயங்களை கட்டி அவன் தன் சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அவனை சத்திரத்திலே மருத்துவமனையில் பராமரித்து அவனுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவர் அவனிடத்தில் கேள்வி கேட்கின்றார். இந்த 3 பேரிலே யார் அவனுக்கு பிறன் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கின்றார். அப்பொழுது அந்த நியாயசாஸ்திரி பதில் சொல்கின்றான், அவனுக்கு உதவி செய்தவனே என்று சொல்லி அவன் பதில் சொல்கின்றான். ஆண்டவர் இயேசு அவனுக்கும் பதில் சொல்கின்றார், நீயும் போய் அந்தபடியே செய், அப்பொழுது நீ பிழைப்பாய் என்று சொல்லி. இந்த நாட்களிலே அநேக மக்கள் நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிம்மதியை, சமாதானத்தை பெறுவதற்கு ஒரே வழி ஆண்டவரை இயேசு ஒருவர் மட்டுமே. அது மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய இந்த பூமிக்கு பின்பதாக நித்தியமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் அதற்கும் ஆண்டவராய் இயேசு ஒருவர் மட்டுமே வழி என்று சொல்லி நம்ம இந்த வேத அனுப்பிகளை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். எப்படி 2024 ஆண்டுகள் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்லி இடத்துல கேட்கலாம். சரித்திரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு முன்பதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு பின்பதாக என்று சொல்லி சரித்திரத்தை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது இருக்கிற ஆண்டு கிபி 2024 ஆண்டு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு பின்பதாக 2024 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று சொல்லி அர்த்தம். அந்த 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். வானத்தையும் பூமியையும் அண்டசராசரத்தையும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக, மனுக்குலத்தை நேசித்ததற்காக, மனுக்குலத்தின் மீது அவர் வைத்த அன்பிற்காக, அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே அநேக அதிசயங்களை செய்தார். குருடருக்கு பார்வை கொடுத்தார்,
நடக்க முடியாத முடவரை நடக்க வைத்தார். குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதனை தொட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். இப்படி மரித்து 4 நாள் ஆன ஒரு மனிதனை கல்லறையிலே போய் அவனை உயிரோடு எழுப்பின சம்பவத்தையும், இதெல்லாம் நடந்த சம்பவங்கள், அதையும் பார்க்க முடியும். எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர் சர்வத்தையும் படைத்தவர். அவரால் செய்ய முடியாத காரியங்கள், அற்புதமான காரியங்கள் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். ஆனால் அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக, மனுக்குலம் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர்களே, ஆதியிலே மனிதனை படைத்த ஆண்டவர் மனிதனுக்கு கட்டளை கொடுத்தார். இந்த காரியத்தை செய்யாதே என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அந்த காரியத்தை மனிதன் செய்து மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான். பாவத்தில் விழுந்த காரணமாக மனிதன் இறைவனுடைய உறவை, இறைவனுடைய ஐக்கியத்தை, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை, இறைவன் வைத்திருக்கிற நன்மைகளை எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த பாவத்தின் விளைவாக அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை, அந்த இழந்து போன அந்த உறவை, இழந்து போன அந்த நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அன்பு செலுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூலிலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை, அதாவது நித்திய ஜீவனோட சொர்க்க வாழ்க்கை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அன்புக்காக இயங்குகின்ற திரளான கூட்ட மக்களை பார்க்க முடியும். கணவன் மனைவியோட அன்புக்காக இயங்குகின்றான், மனைவி கணவனுடைய அன்புக்காக இயங்குகின்றார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அன்புக்காக இயங்குகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருடைய அன்புக்காக இயங்குகிறார்கள். ஆனால் அன்பு கிடைத்த பாடில்லை. அன்புக்கு பஞ்சமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தனிந்து போன காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், பலவிதமான வன்முறையான காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கின்றோம். இதன் காரணம் என்ன? மனிதன் பாவத்திற்கு அடிமையாகிவிட்டான், பிசாசுக்கு அடிமையாகிவிட்டான், சாத்தானுக்கு அடிமையாகிவிட்டான். சாத்தானுடைய செயல்கள் மூலமாக அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இப்படிப்பட்ட கோபங்கள், கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் தங்கிவிட்டன. ஆனால் இந்த கோபங்கள், கசப்புகள், வெறுப்புகள், சண்டைகள் நம்முடைய வாழ்க்கையில மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நாம் ஆண்டவராய் இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்தால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சமாதானம். ஆண்டவராய் இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்தால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சந்தோஷம். நம்ம உள்ளத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலே சமாதானம், குடும்பத்திலே சந்தோஷம், குடும்பத்திலே நிம்மதியை தருவதற்கு ஆண்டவராய் இயேசுவால் முடியும். பிரியமானவர்களே, அந்த இழந்து போன நிம்மதியை, இழந்து போன சமாதானத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இயேசுவிடத்திலே நாம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் ஒரு பாவியான மனிதன், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் இயேசுவிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற பொழுது ஆண்டவராய் இயேசுவினுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த பாவத்தை ஒரு மனிதன், அந்த பாவ மணி அதான் நாம் பாடினோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எதற்காக மனிதன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவன் சமாதானமாக அப்பத்தான் வாழ முடியும், நிம்மதியாக அப்பத்தான் வாழ முடியும். அவனுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம், அந்த பாவம் அவ்வளவு கொடூரமானது. பிரியமானவர்களே, அந்த பாவம் தான் மனிதனோடு இறைவன் கொண்டு வந்து அந்த உறவை பிரித்து விட்டது. அந்த உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். மனிதனாக வந்து அநேக அதிசயங்கள், அற்புதங்கள் செய்தார். மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் அப்படியே மரித்து அப்படியே போயிருந்தால் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 3ஆம் நாளிலே அவர் தெய்வமாக இருந்ததினாலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். யார் யார் அவரை நோக்கி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவரால் உதவி செய்ய முடியும். அன்றைக்கு ஒரு குஷ்டரோகம் பிடித்த ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு அந்த சுகம் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து கேட்ட பொழுது அவனை அவர் தொட்டு சுகப்படுத்தினார். குஷ்டரோகம் பிடித்த மனிதனை யாரும் தொடமாட்டார்கள். ஆனால் ஆண்டவரை இயேசு அவனை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதம் பிடித்த ஒரு மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வருகிற இடத்துல இயேசு பக்கத்தில் அவர் கொண்டு வர முடியவில்லை. அவர்கள் வீட்டு மேற்கூரையை பிரித்து இயேசு இருந்த இடத்துக்கு நேராக அவனை இறக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வேதத்தில் பார்க்கிறோம். அவருடைய விசுவாசத்தை, அவருடைய நம்பிக்கையை அந்த ஆண்டவர் கண்டு அவனை சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொன்ன, மகனே உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். உடனே அவன் சுகமடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டு சென்றான் என்று சொல்ல வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி ஆண்டவராய் இயேசு அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் அநேகருடைய வாழ்க்கையிலே
அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அநேக கொள்ளைக்காரர்கள் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களை வாழ்ந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக வாழ்கிறார்கள், சமாதானமாக வாழ்கிறார்கள், மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக மரித்து போனால் நித்தியமான சொர்க்க வாழ்க்கைக்கு போக முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு அதை நமக்கு இலவசமாக தருகிறார். பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த விடுதலையை நாம் அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாவிகள் என்றால் யார்? ஆண்டவருடைய உறவை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாதவர்கள் பாவிகள், பாவம் செய்கிறவர்கள் பாவிகள், ஆண்டவருடைய அன்பை பெறாதவர்கள் பாவிகள். இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்ந்த மனிதனை ஆண்டவர் தேடி வந்து ரட்சிக்க என்றால் விடுவிக்க, பாவத்திலே வாழ்ந்த மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, அநேக பிசாசுகள் பிடித்த மனிதர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவித்திருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார். இன்றைக்கும் அநேக உள்ளங்களில் பலவிதமான கசப்புகள், கோபங்கள், பொறாமை, இப்படிப்பட்ட பிசாசுடைய ஆளுகைகளுக்குள்ளே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆளுகையிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. தீய சுபாவங்களிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதன் நித்திய வாழ்வை சுதந்திரிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே வழி. பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாலை வேளையிலே உங்களை அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற மகனே, மகளே, இடத்தில் வருவாயா? நான் உனக்கு சமாதானம் தருகிறேன், சந்தோஷம் தருகிறேன், நிம்மதியை தருகிறேன் சொல்லி ஆண்டவராக இயேசு மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். நிம்மதியை தேடி மனிதன் எங்கெங்கேயோ போய் கொண்டிருக்கிறான். மதுபான கடைக்கு போகிறான், புகைப்பிடித்து பார்க்கிறான், பலவிதமான களியாட்டங்களிலே ஈடுபடுகிறான், பலவிதமான காரியங்களிலே தன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் அவன் அதில் மகிழ்ச்சியை காண முடியவில்லை. ஆனால் இயேசு அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை இலவசமாக தருகிறார். பிரியமானவர்கள், அதுதான் மிக ஒரு முக்கியமான காரியம். இதற்காக காசோ பணமோ எந்த காரியமும் செலுத்த தேவையில்லை. ஆண்டவரை இயேசு அதை இலவசமாக தருகிறார். இயேசுவிடத்தில் நாம் வருகின்ற பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கைகின்ற பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவரை இயேசு இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு இலவசமாக தருகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். இடத்துல வருவாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த அன்பு இந்த உலகத்தில் நம்ம எங்கே பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, தாயுடைய அன்பு மாறி போகலாம், தந்தையுடைய அன்பு மாறி போகலாம், பிள்ளைகளுடைய அன்பு மாறி போகலாம். ஒருவேளை நம் பலவிதமான கவலைகளோடு, வேதனைகளோடு எல்லாம் மாறி போகலாம். ஆனால் மாறாத ஒரே ஒரு அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பிரியமானவர்களே, அந்த அன்பு இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு அழைக்கிறது. அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சமாதானத்தை, அந்த நிம்மதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சி அல்ல, மனம் மாற்ற நிகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு போதித்த போதனைகளிலே நாம் பார்க்க முடியும். மனதை நாம் ஆண்டவருடைய பக்கத்தில் திருப்புகின்ற பொழுது, ஆண்டவரத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுகின்ற பொழுது, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், நிம்மதி வரும். இதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதனால் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசவில்லை. எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த அன்பை, இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நான் மரித்து போனாலும் நித்திய காலமாக சொர்க்க வாழ்க்கையில வாழ முடியும் என்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ளாக இருக்கிறது. மரணம் பயம் இல்லை எனக்கு. எப்போது வேண்டாமலும் மரணம் வரலாம், அதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டால் நித்திய காலமாக நம் நரகத்திலே நித்திய அழிவுக்கு நேராக சமாதானத்தை இந்த பூமியிலே இழந்து, அது மட்டுமல்ல நித்தியமாக ஒரு அழிவுக்கு நேராக நாம் சென்று விடுவோம். பிரியமானவர்களே, அந்த அழிவின் பாதையிலிருந்து விடுதலை செய்வதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு. அந்த அன்பு இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே, மகளே, இடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், உனக்கு சமாதானம் தருகிறேன், உனக்கு சந்தோஷம் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு இந்த மாலை வேளையிலே நம்மை அன்போடு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அன்பு செலுத்துகிறார். உங்களுடைய வியாதிகளை, உங்களுடைய வேதனைகளை, கவலைகளை மாற்றுவதற்கு அவராலே முடியும். அவராலே முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அந்த சராசரத்தையும் சர்வத்தையும் படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை நேசித்தவர், நம்ம மீது அன்பு செலுத்துகிற ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்களை அன்போடு அழைக்கிறார். இப்பொழுது நாங்கள்